அத்தியாயம் 3. 3 பெண்கள். காலையில் 10 மணிக்கு தன் அலுவலகம் சென்றபோது ஈஸ்வரி தனது மேசையில் அமர்ந்து தபால்களை பிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் கையில் இருந்த சில தபால் உறைகளையும் பித்தளையாலான உறைகளை கிழிக்க உதவும் கத்தியையும் கீழே வைத்துவிட்டுச் சொன்னாள். அவ உள்ள இருக்கா? அவளது தனிந்த குரலில் எச்சரிக்கை இருந்தது. அவளை இங்க வரவிடாம தடுக்க சொன்னனில்ல என்று புகார் சொன்னான் சூர்யா. அவனது கண்கள் அகலமாக விரிந்தன. அவனுடைய குரலும் தணிந்திருந்தது. சொன்னீங்க, ஆனா எப்படின்னு சொல்லல. அவள் கண்களை விரித்தாள். அவள் குரலிலும் எரிச்சல் இருந்தது. கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க சூர்யா என்று சோர்வுடன் சொன்னாள். அவ ராத்திரி பூரா ஏன் கூட தான் தங்கியிருந்தா. சூர்யா அவள் அருகில் வந்து அவள் தலையை கோதினான். சாரி கண்ணு, நான் இப்போது அலுவலகத்தின் உள்கதவு திறந்தது. சூர்யா, ஹலோ இந்திரா என்று கதவை திறந்த பெண்ணிடம் சொன்னான். ஹலோ சூர்யா என்றாள் அந்த பெண். அவள் 30களின் நடுப்பகுதியில் இருந்த ஒரு கவர்ச்சிகரமான தமிழ் பெண்ணாக இருந்தாள். காலத்தால் சிறிது மென்மையாகியிருந்தாலும் அவளின் தங்க நிற தோல் இன்னும் இளமையின் ஒளியை தாங்கியிருந்தது. அவளின் உறுதியான ஆனால் நளினமான உருவம் துக்கத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எளிய கருப்பு சேலையால் மூடப்பட்டிருந்தது. தோள்களை ஒரு கருப்பு சால்வை மூடியது. அவளின் வளையல்கள் ஒலிக்காமல் வாசலிலிருந்து பின்வாங்கி சூர்யா வருவதற்காக காத்திருந்தாள். ஈஸ்வரியின் தலையிலிருந்து கையை விலக்கிய சூர்யா அலுவலகத்தின் உள்ளறைக்கு சென்று கதவை மூடினான். இந்திரா வேகமாக அவனிடம் வந்து சோகமான முகத்தை ஒரு முத்தத்திற்காக உயர்த்தினாள். அவன் அவளை தொடும் முன்னரே அவளுடைய கரங்கள் அவனை சுற்றி வளைத்தன. முத்தமிட்ட பின் அவளை விடுவிப்பதற்காக அவன் தனது கைகளை விலக்கினாலும் அவள் தன் முகத்தை அவனது நெஞ்சில் புதைத்து விசும்பினாள். அவளுடைய முதுகை தடவியபடி சூர்யா சொன்னான், அழுகாதே இந்திரா. அவன் பேச்சில் கனிவிருந்தது. ஆனால் சற்று தள்ளியிருந்த மகேஷின் மேசையை பார்த்த அவன் கண்களில் கோபம் இருந்தது. அவளுடைய தலையில் தனது வாய் படாமல் இருப்பதற்காக தனது கன்னத்தை ஒரு பக்கமாக திருப்பினான் சூர்யா. மகேஷோட பிரதருக்கு சொல்லி அனுப்பினையா? ஆமாம் என்றாள் அவள். அவளுடைய வாய் அவனுடைய கோட்டின் மேலிருந்ததாலும் அவளுடைய விசும்பலாலும் வார்த்தைகள் திணறலாக வெளிவந்தன. சூர்யா முகத்தை துடைத்தபடி அவளுக்கு தெரியாமல் தன் கடிகாரத்தை பார்த்தான். அவனுடைய இடது கை அவளுடைய இடது தோளின் மேல் இருந்ததனால் தன் கடிகாரத்தில் மணி பார்க்க முடிந்தது. 10 மணியை தாண்டி 10 நிமிடங்கள் ஆகியிருந்தன. அந்த பெண் மேலும் அசைந்து தன் முகத்தை உயர்த்தினாள். அவளுடைய கண்கள் ஈரமாக அழுததால் சிவந்திருந்தன. அவளுடைய உதடுகள் ஈரமாக இருந்தன. ஓ சூர்யா, நீங்க அவர் கொன்னுட்டீங்களா என்றாள் இந்திரா. விரிந்த கண்களால் அவளை முறைத்தான் சூர்யா. அவனது கைகள் கீழே இறங்கின. அவளை விடுவித்து பின்னோக்கி நகர்ந்து அவளை முறைத்தபடி தொண்டையை சிறுமிக் கொண்டான். இந்திராவின் கைகள் இன்னும் உயர்ந்திருந்தன. அவளது பாதி மூடிய கண்களில் வேதனை தெரிந்தது. அவளுடைய மென்மையான சிவந்த உதடுகள் நடுங்கின. சூர்யா ஹ என்று வெறுப்புடன் ஒற்றை வார்த்தையை உதிரித்தான். திரைச்சீலை இருந்த அந்த ஜன்னலுக்கு சென்று அந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி நின்றான். பின் அவளை பார்த்து பின்னால் திரும்பி முறைத்தான். பின் தனது மேசைக்கு சென்று நாற்காலியில் அமர்ந்து முழங்கைகளை மேசையில் ஊன்றி தன் கைகளால் தாடையை தாங்கியபடி அவளை பார்த்தான். யார் இந்த அருமையான ஐடியாவை உனக்கு சொன்னது? நான் நினைச்சேன். அவள் கையை தன் வாய்க்கு உயர்த்தினாள். அவளுடைய கண்கள் மேலும் கண்ணீரால் நிறைந்தன. அவள் மேசைக்கு அருகில் வந்து நின்றாள். இங்கிட்ட அன்பா இருங்க சூர்யா என்று சொன்னாள் பணிவுடன். இன்னும் கண்கள் ஒளிர அவளை பார்த்து சிரித்தான். சூர்யா பின் சொன்னான், நீங்க என் கணவனை கொன்னுட்டீங்க சூர்யா, ஆனால் எனக்கு கருணை காட்டுங்கள். அவன் கைகளை ஒன்றாக தட்டி சொன்னான், அடக்கடவுளே, என்ன ஒரு வசனம்! இப்போது அவள் ஒரு வெள்ளை கைக்குட்டையை தன் முகத்தருகே கொண்டு சென்று உரத்த அழ ஆரம்பித்தாள். அவன் எழுந்து அவளுக்கு அருகில் சென்று அவளை சுற்றி கைகளை போட்டு அவள் கழுத்தில் முத்தமிட்டான். நீ அழுகிறத நிறுத்தி இந்திரா. அவள் அழுவதை நிறுத்திவிட அவளுடைய காதில் கிசுகிசுத்தான். நீ இங்க வந்திருக்க கூடாது. அது புத்திசாலித்தனமான வேலை அல்ல. நீ இங்கே இருக்க முடியாது. நீ உன்னோட வீட்டுக்கு போ. அவள் அவனது கரங்களில் நெழிந்து அவளை நேராக பார்த்து, இன்னைக்கு நைட் எங்க வீட்டுக்கு வருவீங்களா? முடியாது என்பது போல் தலையசைத்தான் சூர்யா மெதுவாக. இன்னைக்கு வர முடியாது. சீக்கிரம்? ஆமா, நிச்சயமா. எவ்வளவு சீக்கிரம்? என்னால முடிஞ்ச அளவு. அவளை கதவுக்கு கூட்டிச் சென்று, குட் பை இந்திரா, பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு கதவை மூடிவிட்டு வந்தான். சிகரெட் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிகரெட்டை உருவி ஆனால் பற்ற வைக்காமல் தன்னுடைய இறந்து போன பார்ட்னரின் மேசையை பார்த்தபடி யோசனையில் ஆழ்ந்தான். ஈஸ்வரி கதவை திறந்து உள்ளே வந்தாள். அவள் கண்களில் கலக்கம் தெரிந்தது. அவள் அக்கறை இல்லாதது போல கேட்டாள், என்னாச்சு சூர்யா சார்? அவன் எதுவும் பேசவில்லை. அவன் சிந்தனையுடன் பார்த்த பார்வை அவனது பார்ட்னரின் மேசையிலிருந்து விலகவில்லை. அவள் கோபத்துடன் அவனை பார்த்து மேசையின் பக்கத்தில் வந்தாள். சற்று உரத்த குரலில் கேட்டாள், நீங்களும் அந்த இந்திராவும் என்ன முடிவு செஞ்சீங்க? நான் மகேஷ கொன்னுட்டதா அவன் நினைக்கிறா என்று சொன்னான். அவனுடைய உதடுகள் மட்டுமே அசைய. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவா?
சூர்யா அதற்கு ஏதும் பதில் சொல்லவில்லை. அந்த பெண் அவன் கையிலிருந்த சிகரெட் பாக்கெட்டை வாங்கி மேசை மேல் வைத்தாள். பின் தன் கையில் ஒரு சிகரெட்டை எடுத்தாள். இந்த போலீஸ்காரங்க நான் தான் தம்பிதுரையை கொன்னேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது யாரு என்று கேட்டாள் ஈஸ்வரி, சிகரெட்டின் முனையை மேசையில் தட்டியபடி. நான் யார சொல்றேன்னு நீ நினைக்கிற என்று கேட்டான் சூர்யா. அவள் அந்த கேள்வியை கவனிக்காமல் இருக்க அவன் மேலும் சொன்னான். தம்பிதுரை தான் மகேஷை பின்தொடர்ந்த ஆளு. வந்தனாவோட தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு தம்பிதுரை போவான்னு நாங்க நினைச்சோம். இப்போது அந்த சிகரெட்டை அவன் உதடுகளுக்கு நடுவில் வைத்தாள் அவள். அவன் தேங்க்ஸ் கண்ணு என சொல்லி அவளுடைய மெல்லிய இடுப்பை ஒரு கையால் அணைத்து சோர்வுடன் அவள் இடுப்பின் மீது தன் கன்னத்தை வைத்து கண்களை மூடிக்கொண்டான். நீங்க இந்திராவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்று கேட்டாள், அவனுடைய தலைமுடியை பார்த்தபடி. முட்டாள்தனமா பேசாத என முணுமுணுத்தான் சூர்யா. அந்த பற்ற வைக்காத சிகரெட் மேலும் கீழும் ஆடியது அவன் பேசுகையில். அவ அத முட்டாள்தனம்னு நினைக்கலையே. அப்படி இல்லனா எதுக்கு அவ பின்னாடி சுத்தி அவ கூட விளையாடுனீங்க? அவன் ஒரு பெருமூச்சுடன் சொன்னான். நான் அவளை பார்த்தே இருக்கக்கூடாது. இப்ப அப்படி நினைக்கிறீங்க என்று சொன்னாள் அவள். அந்த வார்த்தைகளில் சற்று கசப்பு இருந்தது. முன்னாடி அப்படி நினைக்கலையே. என்னால வேற விதமா பெண்கள் கிட்ட பழக முடியாது. அதுவும் இல்லாம எனக்கு எப்பவுமே மகேஷ பிடிக்காது. பொய் சொல்லாதீங்க சூர்யா என்றாள் ஈஸ்வரி. அவ ஒரு மோசமான பொம்பளைன்னு நான் நினைக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அவளை போல உடம்பிருந்தா நானும் அவளை போல மோசமானவளாத்தான் இருந்திருப்பேன். சூர்யா பெருமூச்சுடன் தன்னுடைய முகத்தை அவளுடைய இடுப்பில் தேய்த்தான். ஆனால் ஏதும் பேசவில்லை. ஈஸ்வரி உதட்டை கடித்தபடி திரும்பி குனிந்து அவன் முகத்தை பார்த்தபடி கேட்டாள். ஒருவேளை அவளே மகேஷ கொண்டிருந்தா? சூர்யா நிமிர்ந்து உட்கார்ந்து தன் கையை அவள் இடுப்பிலிருந்து இறக்கிவிட்டு அவளை பார்த்து புன்னகைத்தான். அந்த சிரிப்பில் வேடிக்கை மட்டும்தான் இருந்தது. அவன் தன் லைட்டரை எடுத்து சிகரெட்டை பற்ற வைத்தான். நீ ஒரு நல்ல பொண்ணு என்று கனிவுடன் சொன்னான். ஆனா முட்டாள்தனமான நல்ல பொண்ணு. அவள் சோகத்துடன் சிரித்தாள். அப்படியா சொல்றீங்க? நான் இந்திராவை பார்த்து அவளுக்கு செய்திய சொல்ல போனேன். காலையில 3 மணி. அவ அப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கணும். நிஜமாவா சொல்ற என்று கேட்டான் சூர்யா. அவன் புன்னகைத்துக் கொண்டே இருந்தாலும் அவன் கண்களில் எச்சரிக்கை தெரிந்தது. அவ அப்பதான் உடைய மாத்துனாளா என்னன்னு தெரியல. என்ன கதவிலேயே காக்க வச்சா. நான் உள்ள போனப்ப அவளோட மேல்கோட்டு துணி எல்லாம் நாற்காலி மேல கிடந்தது. சட்டையெல்லாம் வெது வெதுப்பா இருந்தது. தூங்கிட்டு இருந்ததாக சொன்னா. ஆனா கட்டல்ல மெத்தை விருப்பு லேசா கலைஞ்சு மட்டும்தான் இருந்தது. அவ படுத்திருந்த மாதிரி தெரியல. சூர்யா அவள் கைகளை எடுத்து தட்டி கொடுத்தான். நீயும் துப்பறிய ஆரம்பிச்சிட்டியே கண்ணு என்றான். ஆனா அவனை கொல்லல. ஈஸ்வரி தன் கைகளை வெடுக்கென பிடுக்கிக் கொண்டாள். அந்த பொம்பளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறா என்றாள் கசப்புடன். சூர்யா தன்னுடைய கையாலும் தலையாலும் ஒரு பொறுமை இழந்த சைகையை செய்தான். ஈஸ்வரி அவனை முறைத்தபடி கடுமையான குரலில் கேட்டாள். நேத்து நைட்டு நீங்க அவளை மீட் பண்ணல? சத்தியமா இல்ல. நீயும் அந்த தண்டபாணி மாதிரி பேசாத கண்ணு. அது உனக்கு பொருத்தமா இல்ல. என்னது? தண்டபாணி உங்களை சந்தேகப்படுறாரா? அவரும் தங்கராஜும் காலையில 4 மணிக்கு என்னுடைய இடத்துக்கு வந்தாங்க. நிஜமா நீங்க அந்த ஆளை கொன்னுட்டதா சொல்றாங்களா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்றான் சூர்யா. அப்படி ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்குதா? ஆனா அப்படி இல்லேன்னு அவங்கள எந்த அளவுக்கு நான் நம்ப வச்சேன்னு தெரியல. என்ன பாருங்க என்றாள் அவள். அவன் அவளை ஏறிட்டு பார்த்து சிரித்தான். நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்றாள் அவள். அவளுடைய முகத்தில் திரும்பவும் தீவிரம் தெரிந்தது. நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க தந்திரமா செய்யறதெல்லாம் ஏதோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எதிரா வரும். அவன் கேலியாக பெருமூச்சு விட்டபடி தன் கன்னத்தை அவள் கையில் தேய்த்தான். அதத்தான் அந்த தண்டபாணியும் சொல்றாரு. ஆனா நீ அந்த இந்திரா என்கிட்ட வராம பாத்துக்கோ. நான் எப்படியோ இதெல்லாம் சமாளிச்சுக்குவேன். முன்னால இருக்கிற நம்ம நேம் போர்ட்ல மகேஷ் பேரை எடுத்துடு. நான் 1 மணி நேரத்துல திரும்பி வரேன். இல்லாட்டி ஃபோன் செய்றேன். அந்த மேஃப்ளவர் ஹோட்டலின் நீண்ட ஊதா நிற லாபியை கடந்து அங்கிருந்த கிளர்க்கிடம் மிஸ் வந்தனா இருக்கிறாளா என்று கேட்டான். அவன் திரும்பி பார்த்துமிட்டு, இல்லை, அவங்க இன்னைக்கு காலையிலேயே ரூம காலி பண்ணிட்டாங்க என்றான். தேங்க்ஸ் என்றபடி சூர்யா அந்த இடத்தை தாண்டி லாபியின் ஒரு புறமாக மூலையில் இருந்த ஒரு சிறிய அறைக்குச் சென்றான். அங்கு ஒரு நடுத்தர வயது குண்டான ஆள் ஒரு பெரிய மரமேசையின் பின்னால் அமைந்திருக்க, அந்த மேசையில் இருந்த நேம் பிளேட்டில் மிஸ்டர் ராகவன் என்று பொறித்திருந்தது. அந்த மனிதர் எழுந்து மேசையை சுற்றி வந்து தன் கையை நீட்டினார். மகேஷ் பத்தி கேள்விப்பட்டேன் சூர்யா. ரொம்ப சாரி. இப்பதான் பேப்பர்ல பார்த்தேன். நேத்து நைட் இங்க வந்திருந்தாரு. அது உங்களுக்கு தெரியுங்க இல்லையா? தேங்க்ஸ் ராகவன். அவர்கிட்ட நீங்க பேசுனீங்களா? இல்ல, நான் சாயந்தரம் வேலைக்கு வரப்ப அவர் லாபியில உட்காந்துருந்தாரு. நான் ஒன்றும் பேசல. அவர் ஏதாவது கேஸ் விஷயமா வந்திருக்கலாம். அது மாதிரி சமயத்துல அவரோட பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அந்த வேலைக்கும் அவரோட கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நான் அப்படி நினைக்கல. ஆனா இன்னும் சரியா தெரியல. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்க ஹோட்டலை இதுல இழுக்காம இருக்க முயற்சி பண்றோம். தேங்க்ஸ். அது சரி, எனக்கு இங்க தங்கி இருந்த ஒரு கெஸ்ட் பத்தி விவரம் வேணுமே. ஆனா நான் அதை கேட்டதை நீங்க மறந்துடணும். நிச்சயமா. அவங்க பேரு வந்தனா. இன்னைக்கு காலையில தான் செக் அவுட் பண்ணாங்க. என் கூட வாங்க.
என்று சொன்னார் ராகவன். என்ன விவரம் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சூர்யா அங்கு நின்றபடி நகராமல் தலையசைத்தான். நீங்களே பார்த்து சொல்லுங்க என்றான். தலையை ஆட்டியபடி லாபிக்கு சென்றவர் சடாரென திரும்பி சூர்யாவிடம் வந்தார். ஹரிஹரன் தான் நைட் செக்யூரிட்டியில இருந்தாரு. அவரு கட்டாய மகேஷ பார்த்திருப்பாரு. அத பத்தி சொல்ல வேண்டான்னு அவருக்கு சொல்லவா? ஓரக்கண்ணால் அவரை பார்த்தான் சூர்யா. சொல்ல வேண்டாம். இந்த விஷயத்துல வந்தனாவுக்கு தொடர்பு இல்லாத வரைக்கும் எல்லாம் ஓகே. ஹரிஹரன் ஓகே தான். ஆனா கொஞ்சம் உளறுவாய். இந்த விஷயத்தை பத்தி மறைக்கிறதுக்கு ஏதோ இருக்குன்னு அவர் நினைக்காத வரைக்கும் நல்லது. திரும்பவும் தலையசைத்து விட்டு ராகவன் அங்கிருந்து சென்றார். 15 நிமிடம் கழித்து திரும்பி வந்தவர், வந்தனா கோயம்புத்தூர்ல இருந்து வந்ததாக பதிவு பண்ணியிருக்க. அவ சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல. அவ ரூம்ல இருந்து யாருக்கும் ஃபோன் பண்ணல. அவளுக்கு தபால் எதுவும் வரல. அவளை மீட் பண்ண ஒரு ஆள், ஒரு உயரமான கருப்பான ஆள், சுமார் 36 வயசு இருக்கும். நேத்து நைட்டு 9 மணிக்கு வந்தான். 2 பேரும் வெளியே போனாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அவ தனியா வந்திருக்கா. இன்னைக்கு காலையில காலி பண்ணிட்டு அவளோட பைய ஒரு காருக்கு எடுத்துட்டு வர சொன்னான். அந்த பைய எடுத்துட்டு போன பையன் அந்த கார் ஒரு வாடகை கார் அப்படின்னு சொன்னான். அவ ஒரு ஃபார்வர்டிங் அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த அட்ரஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற அம்பாசிடர் ஹோட்டல். ரொம்ப தேங்க்ஸ் ராகவன் சார் என்று சொல்லிவிட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறினான் சூர்யா. அவன் தன்னுடைய அலுவலகத்துக்கு திரும்பி வந்தபோது ஒரு கடிதத்தை டைப் செய்து கொண்டிருந்த ஈஸ்வரி நிறுத்திவிட்டு அவனிடம் சொன்னார். உங்க ஃப்ரெண்டு தண்டபாணி வந்திருந்தாரு. உங்களுடைய துப்பாக்கிகள் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாரு. நீங்க இங்க இருக்கிறப்ப திரும்பி வர சொல்லி அனுப்பிட்டேன். நல்லது செஞ்ச பொண்ணே. ஆனா அவர் திரும்பி வந்தா அந்த துப்பாக்கிகளை எல்லாம் பார்க்க சொல்லு. அப்புறம் அந்த வந்தனா கூப்பிட்டா போன்ல. அப்படியா? என்ன சொன்னா? உங்களை பார்க்கணும்னு சொன்னா. என்றவள் மேசையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்து அதில் எழுதியிருந்த செய்தியை படித்தாள். அது தம்புச்செட்டி தெருவில் இருக்கும் ஒரு குடியிருப்பின் முகவரி. அத குடு என்று அவளிடமிருந்து அந்த காகிதத்தை வாங்கினான் சூர்யா. தன்னுடைய லைட்டரை எடுத்து அந்த காகிதத்தை எரித்து அது முழுவதுமாக எரிந்தபின் அதை லினோலியம் தரையில் போட்டு காலால் மிதித்து அரைத்தான். அவனது செய்கையை முகத்தை சுளித்தபடி பார்த்தாள் அந்த பெண். அவன் அவளை பார்த்து சிரித்தான். அத அப்படித்தான் செய்யணும் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் சூர்யா.